மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை அணை சாலையில் கட்டி முடிக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத கிராம சந்தையை திறக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிராம சந்தை தற்போது புதர் மண்டி காணப்படுவதாகவும் இதனை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தனியார் நிறுவன ஊழியரான ஐயப்பன் என்பவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்துள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஐயப்பனின் குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தாசரப்பள்ளியில் தொடங்க இருக்கும் பயோகேஸ் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுற்றுப்புறங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டுவதால் மூச்சுக் கோளாறு, காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். தற்போது புதிதாக பயோகேஸ் திட்டம் தொடங்கும் பணிகள் தொடங்கியுள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய போது இவ்வாறு கீதா ஜீவன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பனூர் அருகே உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடைக்கு மது அருந்த வருபவர்கள் கிராம மக்களுடன் அடிக்கடி மோதலில் ஈடுபடுவதாகவும் எனவே கடையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மதுவிலக்கு ADSP சம்பவ இடத்திற்கு சென்று கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பிறகு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவின் 3வது நாளான இன்று காளியம்மன் சிலையை அருகில் உள்ள கிணற்றில் கரைக்க சென்றபோது சில இளைஞர்கள் குளித்துள்ளனர். அப்போது கிணற்றின் மோட்டார் வயரிலிருந்து மின்சாரம் தாக்கி ரஞ்சித்குமார் என்பவர் நீருக்குள் மூழ்கினார். தீயணைப்பு துறையினர் வந்து மீட்பதற்குள் ரஞ்சித்குமார் உயிரிழந்தார். புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 33% பெண்களுக்கு வாய்ப்பு தரும் கட்சிக்கே பெண்களின் ஆதரவு என்று பெண்கள் இயக்கத்தினர் தேர்தல் பிரகடனம் வெளியிட்டுள்ளார். அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு பெண் MLA கூட இடம்பெறவில்லை என இந்த அமைப்பினர் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் முட்டைகோஸ் பயிரிடப்பட்ட விவசாயிகள் விலை சரிவால் கவலை அடைந்துள்ளனர். பல ஏக்கரில் முட்டைகோஸ் பயிரிடப்பட்ட நிலையில் 1 கிலோ 2 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதனால் தோட்டக்கலை மூலமாக தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தீபம் நகரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது செம்மரம் உள்ளிட்ட பல கடத்தலுக்கு பயன்படுத்தி வந்த 3 திருட்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வழியாக வந்த லாரியை சோதனை செய்த போது ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடத்தலுக்கு 3 திருட்டு லாரிகள் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்து சூரக்குப்பத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாமந்தி பயிரிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சாமந்தி பூக்கள் பூக்கும் போதே கருகி விடுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தற்போது உள்ள விளைச்சலில் கருகிய பூக்கள் போக மீதமுள்ள பூக்கள் கூலிக்கு கூட கிடைக்காது என கவலையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி அனிதா நகரில் உள்ள சக்திவேல் பரமானந்தா கோவிலின் பூட்டை உடைத்த 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இன்று அதிகாலை கோவிலின் பின்பக்கமாக உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் மின் இணைப்பை துண்டித்து கோவிலில் இருந்து 2 உண்டியலின் பூட்டை உடைத்து அதில் இருந்து சுமார் 50,000 மதிப்பிலான பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.